திங்கட்கிழமை பொதுவாகவே இந்த தை மாத திங்கட்கிழமையில பார்த்தீங்கன்னா வளர்பிறையா வருகின்ற நாட்கள்ல எப்போதுமே சிவ வழிபாடு, எப்பயும் சோமவார சிவ வழிபாடுங்கிறது எல்லா வகையிலும் ஏற்றங்களுக்கு கொடுத்துக்கிற அமைப்பு தான். நீங்க ஒன்றும் தேவை, நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்ட விஷயம் தான். ஒரு நாளைக்கு புதுசா கொடி பிடிச்சி போய் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. அதுவே நீங்கள் செய்கின்ற இந்த தர்மத்திற்கு நீங்க செய்கின்ற ஒரு நல்ல செயல். நீங்க போவே மாட்டீங்க, என்னைக்கா ஒரு நாளைக்கு போவீங்க, அங்க எல்லாம் மாறி போச்சுன்னு கேட்கறது எந்த விதமான பயனுமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்க போகாமே இருந்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு ஒரு நாளைக்கு கோயில் அங்க எல்லாமே போயிடும். ஞாபகம் வச்சு, இதுதான் நீங்க இன்றைய தினம் ஒரு முடிவு எடுத்துங்க. யாரா இருந்தாலும் சரி, நீ என்னை வான்னு கூப்பிட விட்டு நீ போ, நீ போயிட்டு வா. நீ எல்லா கோயிலுக்கும் பக்கத்துல இருக்க எல்லா கோயிலுக்கும் போங்க. அதை தெரிஞ்சுக்குங்க. நீங்க பாதுகாக்கணும்னு ஒரு விஷயத்துக்கு வந்துட்டீங்கன்னா முதல்ல இதை செய்யுங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டு என்னைக்கா ஒரு நாளைக்கு அங்க நிக்கிறது வேஸ்ட் என்னை பொறுத்த வரலும். அதுவும் திங்கட்கிழமை நீங்க சிவ வழிபாடு மேற்கொள்றது வெற்றி தரும். இருந்தாலும் என் மனதில் இருக்கின்ற விஷயத்த அப்பப்போ சொல்லணும்னு எனக்கு தோணும். அதனால என்னைக்குமே போல என்னைக்கா போய் ஏன் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கேட்கிறாரு ஒருத்தர். என் கூட அபிஷேகம் பாக்குறாரு. அது 10 மணிக்கு அதிராம பூஜை, எப்ப அபிஷேகம் பண்ணி எப்ப பிரசாதம் கொடுப்பாங்கன்னே தெரியல. இன்னும் இவ்வளவு நேரம் என்ன பண்றாங்கன்னா அன்னைக்குதான் வந்தாருன்னு அப்பதான் தெரியுது. அப்போ நீங்க வரதும் தெரிஞ்சுக்கிறதுல புரிஞ்சு நீங்க வராதெல்லாம் அங்க அது மாறி நடக்கல. நீங்க வரல, அன்னைக்கு வரும்போது உங்களுக்கு புதுசா தெரியுது. புரியுதுங்களா? எல்லா வழிபாட்டுக்கும் போங்க. இந்த வழிபாடு அந்த பாட்டில் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. சாலமும் என்றால் உங்கள் பரம்பரை வாழ வேண்டும் என்றால் ஆலயம் தொழுவது சரிதானே.